மக்களே, நான் உங்கள் டிஎம். இன்றைக்கி என்ன விளையாட போகிறோன்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 2. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஆஃப்லைன்லேயே எல்லா வுட்டும் எடுத்து வச்சிட்டேன். ஒரு 4 ஜாக்கெட் வச்சுருப்பேன், 4 ஆக்ஸு. அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு வந்து ஒரு இடத்துல உடைக்கும் போது காப்பர் கிடச்சிது. 5 காப்பர், அதில் வந்து ஒரு ஆக்ஸும் ஒரு ஸ்வோர்டும் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன தொண்டை குறவரானுக்குதுன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் பிளிங்கெட்டில் வந்து ஸ்க்ரீம் ஆஃபர் விட்டுருந்தனால கத்தி பார்த்தேன், தொண்டைக்காரன் ஆயிடுச்சு. தொண்டை சரியில்லைனாலும் வீடியோ போடாமல் இருக்க முடியுமா? அதான் நான் வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எனக்கு தெரில. ஃபார்ம் பில்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஃபார்ம் பில்ட் பண்ணலாமா, ஹவுஸ் பில்ட் பண்ணலாமா? லோடிங் ஸ்க்ரீன் பிரச்சனை வேறு பெருசாக இருக்குது. இந்த லோடிங் ஸ்க்ரீன் மட்டும் ஏன் இப்படி ஆகுது? இருக்காது எந்த கமெண்ட்டில் சொல்லுங்க மக்களே. ஓகே, சொன்ன மாதிரி காப்பர் ஆக்ஸ் இருக்கா, காப்பர் ஸ்வோர்டு இருக்கா, ஒரு ஷீல்டு இருக்கா. அந்த ஷீல்டு நான் வந்து போன இடத்துல 9 லைன் எடுத்தோம், அது வந்து ஒரு இது பண்ணிட்டேன். மீதி 8 லைன் இருக்குது. இப்போ நம்ம வந்து நிறைய சேதங்கள் ஆகிடுச்சு மக்களே. அப்புறம் போன மாதிரி சொன்ன மாதிரி மரத்தெல்லாம் உடச்சதில் சாப்பிங்கெலாம் கிடச்சிருக்கு. அவ்வளோ தூரம் போய் மரம் எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் என் வீட்டுக்கு முன்னாடியே கொஞ்சம் மரத்தெல்லாம் பேஸ்ட் பண்ணி விட்டோன்னா அது வளர்ந்த கப்பல் வெட்டிடும். இப்படி நேராக பில்ட் பண்ணிடலாம், அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு 13 ஸ்டாப்லிங் வச்சாச்சு, ஒரு 10 ஸ்டாப்லிங். வாய்ஸ் வேலை சொல்லிட்டு எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு மக்களே. அண்ணா பேசாமல் இருக்கிற எனக்கு தொண்டை வலிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வீடு கட்டலாமா ஃபார்ம் கட்டலாமான்னு கேட்டுட்டு இருந்தால, இப்போ நம்ம வந்து ஃபார்ம் கட்டலான்ற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டேன். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா, தண்ணி அந்த பக்கம் இருக்குது, ஃபார்ம் லேண்டு இந்த பக்கம் இருக்குது. ஸோ நம்ம வந்து தண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடி ஃபென்ஸ் போடணும். கஷ்டப்பட்டு சீடு போட்டு வச்சா அதை குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருப்பானுங்க, செடி வளராது. அதனால முதல் வரையா ஃபென்ஸை போடுறோம். என்ன ப்ரோ ஃபென்ஸை போடுறோம் சொல்லிட்டு இந்த பக்கம் சுற்றிட்டு இருக்கேன், நீ கேட்குறது எனக்கு புரியுது. நானே கஷ்டப்பட்டு மரத்தில் எடுத்து வந்துடுறேன். ஸோ அந்த மரத்தை வச்சு பண்ணால் அது நல்லா இருக்கு. அதனால இங்கே 4 அனிமல் ஃபென்ஸு சும்மா தான் இருக்குது, அனிமலே கிடையாது, ஃபென்ஸு போட்டு வச்சுருப்பானுங்க பாருங்க. அதனால இந்த மொத்த ஃபென்ஸை தூக்கி ஓடிடும், அப்படி மொத்தத்தை தூக்கிட்டு பறந்துடலாம். ஐயோ, சூரிய பகவான் வேறு செட் ஆகிறாரு. எப்போல்லாம் ஏதோ ஒரு வேலை பண்ணான்னு அப்போல்லாம் நைட்டு இதே மாதிரி தான். எப்போல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு வரேன்னா அப்போல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. பின்னாடி என்னடா சவுண்டுன்னு நீங்கள் வந்து கேட்குறது புரியுது. அது வந்து சில ரிலேட்டிவ்ஸ் வந்து ஸோ அதை மட்டும் கண்டுக்காதீங்க மக்களே.
டிக்கெட் சும்மாவே இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து இப்போதைக்கு இந்த ஹோ எடுத்து வந்து வெட்டியில் நம்ம எடுத்துன்னு வருவோம், வந்து பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பென்ஸ் இப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு எனக்கு? ஒரு 33 பென்ஸ் இருக்கு. இது பத்தாது. இன்னொரு இடம் இதே மாதிரி பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஒரு முடிச்சுட்டு வந்து அந்த ஊருக்கு போயிடணும். இப்போதைக்கு நான் வந்து ஒரு பேசிக்கான ஃபார்ம் தான் பண்ண போகிறேன். நான் தான் போயிட்டு சீடை போட்டு அறுவடை பண்ணி எல்லாம் நான் தான் பண்ணணும். எதிர்காலத்தில் நம்ம வந்து இந்த வில்லேஜர்லாம் வச்சு ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் பண்ணலாம். அப்படி ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ வேணும் அப்படின்னா கேளுங்க. நான் போயிட்டு வேற ஒரு வேலை உங்களுக்கு பண்ணி மட்டும் காட்டுறேன். இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் வேணும்னா கேளுங்க. எனக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுவேன், தெரியலன்னா கற்றுக்கணும்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் கவலையே பட வேண்டாம். அப்புறம் லைக் முக்கியம், லைக் போட்டுருங்க. இப்போது நான் வந்து ஒரு 48 இருக்கு. இது இப்போதைக்கு நம்ம வந்து இதெல்லாம் பண்ணலாம். முடிய போது பொழுது இப்போ எப்படி வெட்டு போகணும், இந்த பாதியம் விட்டு வர முடியுது. எப்படி பண்ணணும் மக்களே, வீடியோ தெரியாமல் அதில் ஆஃப் ஆகிடுச்சு ரெக்கார்டிங்கு. இப்போ நான் எதுவும் பண்ணல. ஒரு சாமி மட்டும் என்னை வந்து அடிக்க ஆரம்பிச்சிது. இப்போ வந்து ஒரு நைட் ஆகிடுச்சு. நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது நான் அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. ஒரு கேமில் அவ்வளோ மணி நைட்டே இருந்தது. ஸோ வந்து நான் தூங்கிட்டு ஒரு சாமி அடிக்கும் போது நம்ம ஆக்ஸ் ரெசிபி ஆக்ஸ் இப்போ நம்ம எப்படி தெரியுதா, நாங்கள் வச்ச மரம் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போயிட்டு ஃபார்ம் பில் பண்ண போகிறோம். அதுதான் இப்போ மொதல் வேலை. உங்கள் வீடு நம்ம வீட்டுக்கு இந்த பகுதியில் தான் வந்து கட்டப்போம். ஓகேவா மக்களே? மக்களே, ஒரு ஷவல் எடுத்து சமமாக்கலான்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? முதல்ல நான் போயிட்டு தண்ணி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டிக்கு சொல்லிப்போம். இப்போ எனக்கு வந்து ஒரு ஷவல் வேணும். அப்புறமா ஒரு பக்கெட். சூப்பர். இப்போ நம்ம வந்து வெளியே போயிட்டு ஷவலை வச்சு இந்த இடத்த வந்து கொஞ்சம் சமமாக்கிடலாம்.
பார்த்து வரணும். அது நான் கரெக்டாக ஆரம்பிச்சுன்னா அந்த வேலையில் ஒண்டி போயிடுவேன், பேச மாட்டேன். அது மறந்துடும், இது ரெக்கார்டிங்கில் இருக்குன்றதே மறந்துட்டு நான் பார்த்து வேலை பார்த்துங்க. இப்போ வந்து இது வந்து அனிமல் ஃபார்மு. ஐயோ, க்ளோஸ் பண்ணுறதுக்கு எல்லா பட்டனும் வச்சுக்கிறேன். ஓகே, க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த இடத்துக்கு எப்படி ஆக்சஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்த நான் வந்து வீட்டிலேருந்து ஒரு உடைக்க போகிறேன். இந்த இடத்த, இந்த வீடை நான் உடைக்க போகிறேன். உடச்சி அங்கேருந்து ஒரு கதவு வச்சு இங்கே இந்த ஃபார்முக்கு வர மாதிரியும், அனிமல் ஃபார்முக்கு வந்து கேட்டு வந்து அவுட் சைட் கட்டிட்டேன். அனிமல் ஃபார்ம் வந்து வீட்டில் ஆக்சஸ் பண்ண முடியாது, வெளியே போய் ஆக்சஸ் பண்ணணும். ஓகே, யாராலும் உள்ள போக முடியாது. சூப்பர் மார்க்கெட்டில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு தேவையானது எல்லாமே இந்த அனிமல் ஃபார்ம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழி. ஆனால் இதுவே போதும், டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என் ஃபோன் தாங்க. அதனால இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த பார்ட்டில் தண்ணியை ஊற்றி நம்ம சீடு போட போகிறோம். பாய் பாய் பாய்.